அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல பலன் காணும் போது ஒருவருக்கு ஜாதகருக்கு பலன் பார்க்கும் பொழுது தசாபுத்தியை வச்சுதான் அனைத்து பலன்களையும் சொல்ல முடியும். ஒரு 80% பலன்கள் தசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கு அதை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறது எது அப்படின்னா அது தசாபுத்தி தான். இப்போ ஒருத்தருக்கு பெரிய யோகம் இருக்கு, விபரீத ராஜ யோகம் இருக்கு, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் இருக்கு, கஜகேசரி யோகம் இருக்கு, அதே போல பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் இருக்கு, சசி யோகம் இருக்கு. இந்த மாதிரி எந்த யோகம் இருந்தாலும் சரி, அந்த யோகத்தை சொல்லக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தியே அவருக்கு ஜாதகத்துக்கு வாழ்நாளில் வரல அப்படின்னா அந்த யோகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த யோகத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வேலையை செய்யறது எது அப்படின்னா அது தசாபுத்திகள் தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவயோகம் இருக்கு, எல்லா கிரகமும் 6 8 12 மறைஞ்சிருக்கு, ஒரு 2 கிரகம் மட்டும் நல்ல ஸ்தானத்துல இருக்கு. அப்ப அந்த 2 கிரகம் நல்ல ஸ்தானத்துல இருக்கிற தசாபுத்தியே வந்துன்னு வச்சுங்க, அவருக்கு அந்த அவயோகம் இருந்தும் அந்த அவயோகத்தை பலனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அவயோக தசை ஒருத்தருக்கு முழுமையா நல்ல பலனும் கெடு பலனும் செய்யாது. அதே மாதிரி யோக திசை ஒருத்தருக்கு முழுமையான யோக பலனையும் செய்யாது. ஏன் அப்படின்னா 9 புத்தி இருக்கு, ஒரு தசையில 9 புத்தி இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு லக்னத்துக்கு அவயோக திசை நடக்குது, அதாவது மாரகாதிபதி திசையோ, கண்டங்களை கொடுக்கக்கூடிய திசையோ, அஷ்டமாதிபதி திசையோ, விரையாதிபதி திசையோ நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு புத்தி லக்னத்துக்கு லாபஸ்தானத்திலேயோ பாக்கியஸ்தானத்திலேயோ பஞ்சமஸ்தானத்திலேயோ இருந்து புத்தி நடத்துதுன்னா அப்ப அந்த நேரத்துல அவருக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அவயோக திசையோட பலன் செயல்படாது. ஆனாலும் தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் கூட புத்திநாதன் நல்ல புத்திநாதன்ங்கிறப்ப அந்த கெடுபலன் நடக்காம இருக்கும். அந்த அவயோக திசையுடைய கெடுபலன் நடக்காம அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு யோக திசை நடக்குது, பெரிய ராஜயோக திசை நடக்குது, யோகத்துல அதாவது குருச்சந்திர யோகம் நடக்குது. அதாவது குருச்சந்திர யோகம்னா குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது. அந்த குருவுடைய திசையோ சந்திரனுடைய திசையோ நடைமுறையில் வரும் பொழுது அது குருச்சந்திர யோகம் செயல்படும். அப்ப அந்த யோக திசை நடக்குது, அந்த யோக திசை அதுவும் 11ஆம் இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த யோக திசையில ஒரு புத்தி அஷ்டமாதிபதி புத்தியோ அல்லது விரயஸ்தானத்திலேயோ அஷ்டமாதிபதி புத்தி நடந்து இருந்து திசை நடத்துது. இப்ப 8ஆம் இடத்து திசை 8ஆம் இடத்துடைய புத்தியோ அல்லது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துடைய புத்தியோ அந்த நேரத்துல வருது அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல அந்த யோகத்தோட பலன் குறைவுபடும். அதாவது பெருசா அந்த நேரத்துல நன்மை செய்யாது. அப்ப ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அதனுடைய புத்திநாதனை அனுசரிச்சும் அதனுடைய பலன்கள் அப்பப்ப மாறுபடும். அப்ப முழுமையாக யோக பலனையோ முழுமையாக அவயோக பலனையோ அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. ஆக ஒருவருக்கு சுக்கிரதசை வருதுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரதசை மொத்தம் 20 வருஷம். இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் 20 வருஷம் முழுமையா இருக்காது. ஏன்னா செல் நீக்கி இருப்பு திசைன்னு சொல்லி குறைச்சிருவாங்க, கர்ப்பத்தில் சென்றது போக அப்படின்னு. பாக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் 20 திசை சுக்கிரதசை வரும். சுக்கிரதசை மிகப்பெரிய நன்மை செய்யும். ஒருத்தருக்கு என்னதான் அவயோகத்துல திசை நடந்தாலும் பகை நிச்சயமா இருந்தா கூட காரகத்துவ அடிப்படையில கிரகங்கள் தன்னுடைய நல்ல பலனை செய்யும். அப்ப ஒருவருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி பலன் தரும்போது காரகத்துவ பலன், ஆதிபத்திய பலன், எந்த இடத்துக்கு அதிபதி, இதெல்லாம் அனுசரிச்சுதான் பலன் செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா காரகத்துவ அடிப்படையில சுக்கரன் நல்ல கிரகம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரதசை வரும்போது வெளிநாட்டு யோகம், அதே போல வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப வாழ்க்கை தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளமை பருவங்களுக்கு காதல் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்காரங்களுக்கு செல்வ சேர்க்கை, கையிருப்பு, பணத்துக்கு அதிபதி. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். 2ஆம் இடம் வாக்கு, அதாவது தனஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம். அதாவது 2ஐயும் கொடுக்கக்கூடிய அமைப்புல ஒரு மனிதனுக்கு பூமியில வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது சுக்கிர மகாதிசை. அப்ப அந்த திசையில முதல் புத்தி சுக்கிர திசையில சுக்கிர புத்தி, அடுத்தது சுக்கிர திசையில சூரிய புத்தி, அடுத்தது சுக்கிர திசையில சந்திர புத்தி, அடுத்தது சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி. இப்ப இந்த செவ்வாய் புத்தி 1 வருஷம் 2 மாசம் நடக்கும் ஜாதகருக்கு. இந்த 1 வருஷம் 2 மாசமும் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த டைம்ல செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில செவ்வாய் புத்திங்கிறது 1 வருஷம் 2 மாசம். இந்த செவ்வாய் லக்னத்துக்கு உபஜெயஸ்தானம் அப்படின்னு இருக்கு. அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த உபஜெயஸ்தானத்துல இருந்தா மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். அதிலும் குறிப்பா
10ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க, வலுவான நிலை அப்படின்னு அர்த்தம் ஷட்பலத்துல. அப்ப அந்த நேரம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானத்துல, ஏன்னா செவ்வாயே வெற்றி கிரகம் தான். உபஜயம்னா நான் வெற்றிக்கு துணை புரியக்கூடிய இடம். அப்ப 3, 6, 10, 11ல இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல பலன்களை செய்யும் செவ்வாய் புத்தி. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சகோதரர்களுடைய ஒற்றுமை, சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த மாதிரி அதாவது எதிரிகள் அழிவார்கள், எதிரிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவில் ஏற்படும். அரசியல்ல வெற்றி கிடைக்கும். அரசியல் அந்த டைம்ல சுக்கிர திசையில செவ்வாய் புத்தியில ஒருத்தர் நிற்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வெற்றி, அரசியல்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்கள் பொதுஜனத்துடைய ஏன்னா சுக்கிரனே கவர்ச்சி கிரகம், அதுல செவ்வாய் வராருன்னா கண்டிப்பாக பொதுஜனத்துடைய அந்த ஆகர்ஷணம் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அரசியல்ல பெரிய வெற்றியை கொடுக்கும். இதுவே செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகை நீச்சமாகி சனி, ராகு, கேது இந்த மாதிரியான கிரகங்களோட சேர்ந்து இருக்கார், பகை நீச்சமாகி சுபருடைய தொடர், குருவுடைய சுக்கிரனுடைய தொடர்பு இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் பலன்கள் குறைவுபடும். சுக்கிர திசையில செவ்வாய் புத்தியில பலன்கள் குறைவுபடும். வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சில விபத்துகள் ஏற்படும். சக ஊழியர்கள், ஒரு இடத்த வேலைக்குன்னா சக ஊழியர்களால பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கும். சகோதர வர்க்க பங்கு பிரிவினை வரக்கூடிய அமைப்பையும் சொல்லும். அதே போல பாத்தீங்கன்னா நிலம் இடம் சம்பந்தமா பிரச்சனைகள், பொய் தகராறு ஏற்படுறது, உங்க இடம் வந்து அடுத்தவங்க பேர்ல ஏறி போறது, இந்த மாதிரியான அது சம்பந்தமான கோர்ட்டு கேஸை சந்திக்கிறது, அடிதடி வம்பு வழக்கு சந்திக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் நெகட்டிவா இருக்கும் பொழுது. அப்ப பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ சாத்தி, அதே நேரத்தில் சிவப்பு கலர் பூ, அதாவது அரளிப்பூ சாத்தி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், இந்த ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில பன்னீர் அபிஷேகமும் செவ்வரளிப்பூ சாத்தியும் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த ஒரு வருஷம் 2 மாசத்துல ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் போறதும் அதை விட சிறப்பு. வைத்தீஸ்வரன் கோயில் போய் செவ்வாய்க்கிழமையில அங்க 5 அர்ச்சனை, வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்மாள், அதே போல பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி, செவ்வாய் பகவான், விநாயகர், இவங்களை எல்லாத்தையும் 5 அர்ச்சனை செய்து வரும்போதும் இந்த சுக்கிர திசையில செவ்வாய் புத்தியில அமோகமான நல்ல பலன்கள், பூமி லாபம், விவசாய லாபம், அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, சகோதர ஒற்றுமை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.